வணக்கம். இப்பயே நிறையா குடும்பங்களில் நடந்துட்டு இருக்கிற இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நான் ஒரு வீட்டில் அம்மா அப்பா பையன் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த பையன் பேர் சுபாஷ். சுபாஷ் அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா நம்ம தாத்தா இந்த மாதம் எப்பப்பா வீட்டுக்கு வருவார்னு ரொம்ப ஆசையாக கேட்குறான். அப்போது சுபாஷுடைய அம்மா பதில் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா போய் கூட்டு வரலனாலும் உங்கள் பெரியப்பா கொண்டு வந்து விட்டுருவாருடா அப்படின்னு சொல்லி குதர்க்கமாக ஒரு பதிலை சொல்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது, ஃபோன் ரிங் ஆகுது. ரிங் ஆனதும் உடனே போய் அவங்க அப்பா போய் ஃபோனை எடுக்க போகிறாரு. அப்போ சுபாஷுடைய அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் தான் கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அவங்க அண்ணன் தான் ஃபோன் பண்ணுறாரு. அவர் கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதம் அப்பா கூட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்னும் 1 ஹவரில் நான் கூட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வர்றாரு. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, நம்ம அண்ணனை சொல்லியும் தப்பு இல்லை, அண்ணியோட டார்ச்சர் தாங்காமல் தான் அண்ணன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் போய் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ சுபாஷ் ஓடி அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஒரே ஒரு சந்தேகம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னப்பா சந்தேகம் கேளு அப்படிங்கிறாரு. அந்த பையனும் கேட்குறான். அப்படி ஒரு கேள்வி அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க அப்பா எதிர்பார்க்கல. அந்த பையன் என்ன கேட்டான் தெரியுமா, அப்பா தாத்தாவுக்கு நீங்களும் பெரியப்பாவும் 2 பேரும் பசங்க இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன். உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா 1 மாதம் என் வீட்டில் இருப்பீங்க, அடுத்த மாதம் எங்கப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ அது போல தாங்க நம்ம குழந்தைங்களோட மனசுலையும் ஆழமா பதியும். அதனால பார்த்து நடந்துக்கோங்க. நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யோமோ அதே தாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு செய்வாங்க. நம்ம செய்யற ஒவ்வொன்றையும் குழந்தைங்க கவனிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. நன்றி.